அவன் வாங்கியிருக்க கார் வந்து சிகப்பு கருப்பு இருக்குது. அவன் டிஎம்கே காரங்கிறது அதுலயே தெரியுதா இல்லையா? அப்ப அந்த காரை தயாரிக்கிற அந்த கம்பெனியும் டிஎம்கே காரன்னு சொல்றீங்களா? என்னங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது அப்படிதான் சார் இருக்கு. விளையாட்டுத்தனமா இருக்கு சார். ஒரு கலரை வச்சு நீங்க வந்து கட்சி அதை கூட ரிலேட் பண்றது. அப்போ விளையாட்டுத்தனமா இருக்குன்னா என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க விளையாட்டுத்தனமாக தான் போன வருஷத்துக்கு முந்தைய வருஷம் ஓட்டு போட்டானுங்களா? நம்ம தலைவன் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டினா டிஎம்கேக்குன்னு நினச்சி ஓட்டு போட்டானுங்களா? அப்போ இவனுங்களாம் முட்டாளுங்களா? குழந்தைங்களா? விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டானுங்களா? அறிவை புரிஞ்சுக்கிற தன்மைன்னு இருக்கணும். இதனால இது நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு அறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்படி பார்த்தா ஒரு காலத்துல உங்க தலைவரே பார்த்து திமுக ஓட்டு போடுங்க, திமுக தான் நல்ல கட்சி அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. திமுக தான் நல்ல கட்சி அதானுங்க சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில். சைக்கிள் ஓட்டி காட்டினது எதுக்காக? ஆனா இப்போ வந்து திமுக அப்படியே எதிர்க்கிறன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏங்க ஒரு விஷயங்க, அவங்க வந்து நல்லவன் சொல்லி நம்பி எங்க தலைவர் பின்னால போனாரு. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளோ பெரிய மோசடி பேர்வழிகள். மக்களுக்கு இவங்களால ஒரு பிரயோஜனமும் நடக்காது. நம்ம மட்டும்தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியுங்கிற அந்த நோக்கம், உள் நோக்கம் இருக்கணுங்க. அங்க உள் நோக்கம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்குது.